வணக்கம். முருகன், திருநெல்வேலி. கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜன பான பாத்திரங்களை வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? இப்படி ஒரு வேத பகுதி. இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருந்தது, பரிசேயர் அப்படின்ற ஒரு குரூப். அப்போ அவங்கள பார்த்து ஒரு ஒரு நல்ல கடிந்து கொள்கிறார் இயேசு. எதுக்காக அப்படின்னா, மனுஷனை வந்து வெளிப்புறமாக பார்க்குறாங்க. எப்படின்னா, இன்றைக்கும் அப்படி தான் இருக்காங்க மனிதர்கள். எப்படின்னா, வெளியில் ஆள் எவ்வளோ பர்சனாலிட்டியாக இருக்காங்க அப்படின்றத தான் பார்க்குறாங்க, தவிர அவனுடைய உள்ளான ஆள் எப்படியாப்பட்ட கேரக்டரு அப்படின்றத யாருமே பார்க்குறதில்ல. ஏன் அப்படின்னா, தெரியறதில்ல, தான் உண்மை. ஏன்னா அது உள்ளே மறைஞ்சிருக்குல்ல. அது ஏதாவது ஒரு செயலில் காட்டும்போது தான் தெரியும், ஓஹோயும் இவ்வளோ மோசமான ஆளா அப்படின்ற மாதிரி. கடவுள் சொல்கிறாரு, ஒரு பாத்திரத்தை எடுக்கிறீங்க, அந்த பாத்திரத்தை வெளியே மட்டும் நல்ல கறி போகிற மாதிரி தேய்ச்சி கழுவி பலன்னு ஆக்கிட்டீங்க, தவிர உள்ளே வந்து நாற்று எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பாத்திரத்தை வெளியே சுத்தம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, பாத்திரத்துக்கு உள்ளேயும் சுத்தம் பண்ணணும். அப்போதான் அந்த பாத்திரம் புரோஜனமுள்ள பாத்திரமாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்களாம் சொல்கிறார். இன்றைக்கி மாற்றக்கூடிய ஒன்று அதுதான். வெளியில் பார்க்குறதுக்கு பர்சனாலிட்டியாக பயங்கரமாக ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்துலேயே அவ்வளோ கிராண்டாக இருப்பாங்க. ஆனால் கிட்ட போய் பார்த்துட்டிங்கன்னா உள்ளே அவங்களுடைய கேரக்டரை பார்த்திங்கன்னா அவ்வளவு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படி இருக்காதீங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. வெளிப்புறத்தில் எவ்வளவு மற்றவங்க நம்மளை பெருசாக நினைக்கணும்னு நினச்சி எவ்வளோ தோரணையாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்களுடைய கேரக்டர் வைஸ் உங்களுடைய உள்ளான மனுஷனில் இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்களையும் அந்த மாதிரி மாற்றுங்க. அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் பாத்திரத்தை வெளிப்புறத்தை மட்டும் சுத்தமாக்காமல் உட்புறத்தையும் சுத்தமாக்குங்க. ஓகே, உங்களுடைய உள்ளான மனுஷனுள்ள நீங்கள் ஒரு வெற்றி சிந்தனையாகவும் ஒரு மிகப்பெரிய தரமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபராகவும் வாழுங்க. அதுதான் உங்களுடைய வெளிப்புறமான வாழ்க்கையை அழகாக்கும். ஓகே, காட் பிளஸ் யூ.